வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் வந்து வழவழப்பு இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் வந்து நாளைக்கு காலையில் செய்ய போகிறீங்கன்னா நாள் நைட்டே கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டோன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். அடுத்த நாள் வந்து அது செய்யும்போது அந்த பிசுன்னு அந்த குழஞ்சி போகாது. நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும்போது இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். இது ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காவை நான் வதக்கும் போது அந்த நூலாக பிசுப்பு தன்மை எப்போவுமே வரவே வராது. ஏன்னா நான் நாள் நைட்டே கட் பண்ணி வச்சனால வெண்டைக்காய் 80% வெந்ததுக்கப்புறமா தான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ நல்லா வெண்டைக்காய் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. கடைசியாக ஒரு 5-6 பல் பூண்டை வந்து தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த வெண்டைக்காய்க்கு வந்து சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் கடைசியாக தான் மிளகாப்பொடி சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காயோட கலரும் சேஞ்ச் ஆகாது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்தாவே போதும். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.